ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சங்கீதம் 97:10, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். பரிசுத்தரின் ஆத்துமாக்களை, பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, நம்ம இயேசு யார் தெரியுமாங்க? நான் போதித்து கொண்டிருக்கிற இந்த வேதத்தை ஏந்தி உலகத்தை விட்டுட்டு இயேசுதான் கடவுள்னு இந்த பைபிளை சுமந்து நான் பிரசங்கம் பண்றேன். இந்த பிரசங்கம் பண்ற இயேசு யார் தெரியுமா? அவர் காப்பாத்துகிற தெய்வம். மனுஷனை போல கைவிடுற தெய்வம் இல்ல. நம்ம பெரிய அரசியல் தலைவர், பெரிய ஆட்கள், பெரிய இவர், பெரிய அவர் என் குடும்பத்தை காப்பாத்திடுவாரு, அவர் என் எதிர்காலத்தை பொறுப்படுத்துவார். கடைசியில் அவங்க சொல்றாங்க, ஐயோ இந்த மனுஷனை மலை போல நம்பின என்னை கைவிட்டுட்டாரு. இதுதான் வாழ்க்கை. ஆனால் நான் போதிக்கின்ற இயேசு, நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசு, நான் தெய்வமாக பறைசாற்றி கொண்டிருக்கிற என் ஆண்டவராக இயேசு காப்பாற்றுகிற தெய்வம். இந்த லியோவை அப்படிதான் காப்பாத்துறாரு. அப்பா 6 வயசுல இறந்து போயிட்டாரு. குடும்பம் பெரிய சொல்ற அளவுக்கு பெரிய குடும்பம் கிடையாது, பணக்கார குடும்பம் இல்ல, ஏழ்மையான குடும்பம், நெருக்கடியான குடும்பம் தான். பெருசா நான் படிக்கல, பெரிய ஆள் கிடையாது, பெரிய உத்தியோகம் கிடையாது, சாதாரண நிலைமையில் கிடந்தவன் தான். அன்னைக்கு ரட்சித்து ஊழியத்துக்கு அழைத்த தெய்வம் இன்னைக்கு என்னை காப்பாற்றி நீர் பாய்ச்சி என் தேவையை சந்திச்சு ஏற்ற நேரத்தில் அற்புதங்களை செய்து தேசத்தில் என் கொம்பை உயர்த்துறாரு. அதுதான் காப்பாத்துற தெய்வம். உங்களை யாருன்னா காப்பாத்துன்னு சொல்லிட்டு கைவிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. இப்பயே ட்ரை டு ஜீசஸ், இயேசுவை முயற்சி செஞ்சு பாருங்க. அவர் பின்னாடி ஓடிவாங்க. அப்பா நீங்க என்னை காப்பாத்துங்கன்னு கேளுங்க. உங்களை காப்பாத்தி உங்களுக்காக ஒரு அற்புதத்தை கட்டாயம் செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார். பயத்தில் இருக்கீங்களா? திகில் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? மரண பயத்திற்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்டு மூளையில் முடங்கி தனிமையாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பாவை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு இறங்கி வந்து உங்களை காப்பாற்றுவார். உங்க கையை பிடிப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். என் தெய்வம் கைவிட மாட்டார். காப்பாற்றுகிற தெய்வத்தை, கரை சேர்க்கின்ற தெய்வத்தை நம்புங்கள். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you all.